கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 3 சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்று வேண்டுகோள் விடுப்பவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்வதோடு கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்கிறாரே, அப்படியானால் நாம் எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். அவர்தம் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள் என்று பொது மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. பரிசுத்த நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் என்றால் தேவனின் பரிசுத்தத்தையும் அவரின் சிறப்பையும் எப்பொழுதும் நினைவில் கொண்டு அவருக்கு துதி பாடுவது என்பதாகும். இன்றைய தியான வசனம் தேவனின் மகிமையை பரிமாற்றி அவரின் நாமத்தின் புண்ணியத்தை குறித்து மகிழ்ச்சியுடன் பேச வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. தேவனை தேடும் மற்றும் அவரிடம் சரணாகதி அடையும் நபர்கள் தேவனிடமிருந்து சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். தேவனுடைய பேரருளையும் கிருபையையும் அனுபவிக்கும் போது அவர்களை சுற்றியிருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கின்றன. பரிசுத்த நாமம் என்பது தேவனின் தனித்துவம், பரிசுத்தம் மற்றும் அவரது மிக பெரிய குணாதிசயங்கள் அனைத்தையும் குறிக்கிறது. தேவனின் நாமத்திற்கே இயலாததை செய்யக்கூடிய ஆற்றலும் அதிசயமும் இருக்கின்றன. அதனால்தான் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள். அவருடைய நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது என்று வியந்து பாராட்டும் சங்கீதக்காரன், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்றும் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு துருகமாய், அடைக்கலமாய், பாதுகாப்பாய் இருக்கும் அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதே இன்றைக்கு நமக்களிக்கப்பட்டிருக்கும் கட்டளை. அவருடைய நாமத்தினால் நாம் பெற்ற பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நாம் அறிக்கையிட வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். அடுத்ததாக இன்றைய தியான வசனம் போதிக்கும் காரியம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்பதாகும். கர்த்தரை தேடுகிறவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும்
சந்தோஷம் காணப்படும் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் மிக தெளிவாக உறுதி அளிக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள், அதாவது அவரை முழு மனதுடன் தேடி அவருடன் உறவாடுபவர்கள் தங்களின் உள்ளத்திற்குள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு உறுதி அளிக்கிறது. தேவனின் உபயோகத்திற்கும் தேடலுக்கும் பின்னால் உள்ள நோக்கம் ஒரு ஆழமான பக்தியையும் தாகத்தையும் அடிப்படையாக கொண்டது. தேவன் உண்மையான ஆராதனையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுவே நம்முடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்யும். தேவனை தேடுவதால் நாம் அடையும் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போமா? முதலில் அன்பின் உறவு பலப்படும். தேவனுடன் நிலைத்த உறவு ஒருவர் மனதிற்கும் ஆத்துமாவிற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். அடுத்ததாக அவருடைய அருளின் அனுபவத்தை பெறலாம். அதாவது அவருடனான நெருங்கிய உறவில் அவருடைய நேசத்தையும் கருணையையும் பரிபூர்ணமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும். மூன்றாவது, உறுதியான நம்பிக்கை. தேவனுடனான உறவு அவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து பரிபூர்ண நம்பிக்கையோடு வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள மனதை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தரை நாம் முழு மனதுடன் தேடும்போது, அவரின் நாமத்தின் மேன்மையை நினைவு கூறும்போது, அவரின் பரிசுத்தம் மற்றும் புகழ் பற்றிய உணர்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் பெறுவோம். இதுவே ஒரு இறை இயலின் ஆழமான பக்தியையும் ஆன்மீக உறவின் தன்மையையும் பிரதிபலிக்கிறது. கர்த்தரை தேடி அவர் வழிகாட்டியபடி நடப்பவர்களின் மனம் அழிவற்ற மகிழ்ச்சியுடன் நிரம்பும். இந்த மகிழ்ச்சி உலகத்திலிருந்து கிடைக்கும் தற்காலிக மகிழ்ச்சி அல்ல, ஆன்மீகமான திடமான மகிழ்ச்சி ஆகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறாரே. நாம் எதை தேடுகிறவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரையா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையா? இது உங்க முன்னாடி வைக்கப்பட்ட முதல் கேள்வி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறாரே. கண்டடையத்தக்க சமயம் எது என்று அறிந்து தேடுகிறோமா? இது உங்க முன்னாடி வைக்கப்பட்ட இரண்டாவது கேள்வி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதிகாலையில் அவரை தேடுகிறோமா? வழக்கமா மூணாவது உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. சரி, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்ற ஆசீர்வாதத்தை பெற இப்போ நான் 3 கேள்வி கேட்டேன் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில்கள் உங்கள் மனதில் தோன்றும் பொழுது நிச்சயமாக உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? நிச்சயமான ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும். ஸோ இன்றே அவரை முழு இருதயத்தோடு கண்டடையத்தக்க அதிகாலையில் தேடி அவர் பாதம் பணிவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.